அடாடா விட மாட்டேன்னு தூக்கிட்டு ஓடுதேன். ம் கொஞ்ச நாள் விட்டேன்னா விடு தூக்கிட்டு போட்டோம், கொண்டு போய் விட்டுட்டு வரட்டும். விட்டுரு. தாய் பாசம் தான், தாய் பாசத்துக்கு நிகர் எதுவும் இல்லைங்கிறாங்கல்ல. அது இது எவ்வளவு அழகா இங்க இருந்து தூக்கிட்டு போய் அதுவும் இது கடிச்சா அசாம அப்படியே பாருங்க எப்படி தூக்கிட்டு போகுது. ஆனால் இருந்தாலும் இதே மாதிரி தான் புளியும் இதே மாதிரி தான் பண்ணுவோம். விட்டுட்டு தூக்கி வரட்டும். அது எவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு இருக்க முடியாது. தூக்கிட்டு போய் எங்கே வைக்கணும்னு பார்ப்போம். கொண்டு போ. அதுவும் அப்படியே நீங்கள் செட்டுது வேங்க உள்ள வந்துடுச்சு. அந்த பெரிய பூனை எவ்வளோ அழகாக வந்து அந்த சின்ன சின்ன குட்டிங்களை வேறு யாராவது பார்த்துட்டா அது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துல மாற்றி வச்சிரும். ஏன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்களேன்னுமோன்ட்டு அது எடுத்து மாற்றி வச்சுருங்க. அதுக்கு எவ்வளோ தாய் பாசம் பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதை தூக்கும் போது அது பார்த்திங்கன்னா இந்த குட்டியே பூனை தூக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குட்டி அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்போது பார்த்தா பார்க்குறவங்களுக்கு அது ஐயோ என்னடா இப்படி கடிச்சு பிடிச்சி அப்படின்னு நினைக்கணுங்க. அந்த அளவுக்கு அது வந்து பொறுமையாக நமக்கு பார்க்குறதுக்கு கடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதை பொறுமையாக பக்குவமாக பிடிச்சி தூக்கிட்டு அவ்வளோ அழகாக கொண்டு போய் யாரும் பார்க்காத இடத்துல தாங்க அந்த பூனை வைக்கிது. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்குது. அது சூப்பர் இல்லைங்க. நானும் உள்ளே போய் பார்க்கலான்னு நினச்சிட்டு போனாக்க அது நம்மளை பார்த்தா மறுபடியும் வேறு ஒரு இடம் அது தேடும். அது பாவம் இல்லையா, எத்தனை டைம் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு இடத்துல சேஃப்டி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேங்க. கருவாடை வச்சுக்கிட்டு போடுறது எடுத்து கொண்டுட்டு போய் மவளுங்களை சேஃப்டி பண்ணி விட்டு அந்த கருவாடு எடுத்துக்கிட்டாங்க. 3 குட்டி பால் குடிக்கணும். 3 குட்டிக்கு பால் குடிக்கணும். என்ன கொடுக்கணும்? கருவாடு வாங்கி போட்டால் தான் சாப்பிட்டு பால் கொடுக்கும். அது 160 ரூபா 1 கிலோ கருவாடு. பால் 1 கிலோ கருவாடு. 1 கிலோ கருவாடு சாப்பிட்றாங்க இவங்க.